ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சார் எஸ்பிபிக்கு நீங்கள் வந்து பிரியமானவளே படத்தில் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் மட்டும் நீங்கள் வந்து ஆமாம், அது ஒரு நல்ல அருமையான மறக்க முடியாத அவருடைய வாய்ஸ் த்ரோட்டை பார்த்துருப்பாங்க. சடனாக கிளைமேக்ஸில் மட்டும் உங்கள் வாய்ஸ் இல்லை, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் பேசியிருப்பீங்க. அதெல்லாம் கேட்க வரேன். பேசிக்காக நானும் ஒரு சிங்கர்மா. என்னுடைய பாலு அண்ணா வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன். அது அவர் ஒரு கடவுள். பாலு அண்ணாவுக்கு நம்ம போய் பேசக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், என்ன நல்லா தயார் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி வந்த வாய்ப்பை அதே மாதிரி பாலு அண்ணாவை என்னை பற்றி பாலு அண்ணாவுக்கு அந்த படத்தில் நான் பேசுனது நான் தான் பேசுனேன்னு தெரியக்கூடாதுன்னே பண்ணினேன். நீங்கள் அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு படபடப்பாக வேகமாக பேசுவாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு வந்துடும். அது ஒரு இயற்கையான ஒரு வலிமை, டேலண்ட். இப்படி ஒன்று அதை பார்த்துட்டு எஸ்பிபி அவர்கள் ஏதாச்சும் சொன்னாரா? எதனால வந்து அவர் அந்த நேரத்தில் ஃபாரினில் எங்கே இருந்தார். அந்த போர்ஷன் டப் பண்ணும்போது அவர் இந்தியாவிலே இல்லை. அதனால் ஆல்டர்னேட் ஆர்டிஸ்ட்டு கிடைக்காதா? ஆனால் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் ஆல்டர்னேட் கிடைக்கல அந்த டைமில். யாருக்கு சார்? நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு இன்னும் வரலையே யாரும் அதுக்கேற்ற மாதிரி? இல்லை டப் வேணும். அது நானே திருப்பி நானே எப்படி இல்லை சார், அதுதான் இன்னும் நீங்கள் ஒரு 75 படங்கள் பண்ணியிருக்கீங்களா மோகனுக்கு, அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த இது வரல. இல்லை அந்த காலத்தில் நான் பேசின படங்கள்லாம் சில்வர் ஜூப்ளி போச்சு. எல்லாமே பெரும்பாலான படங்கள் 100 நாள் ஓடும், சில்வர் ஜூப்ளி போகும். அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நிறைய படங்கள் ஒரே நாளில் 5 தியேட்டரில் இருப்பேன். இது மாதிரி அந்த 5 தியேட்டரில் 3 தியேட்டரில் மோகன் நடித்த படத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். 2 படம் புது முகங்களுக்கு பேசுவேன். இந்த மாதிரி ஒரு இன்றியமையாத ஒரு பின்னணி குரல் கலைஞனாக வலம் வந்தவன். அதில் என்னென்னா, இது கூட நீங்கள் தான் சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவலில் வந்து சக்ஸஸான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இந்த சுரேந்தர் குரல் இருந்ததுன்னா அந்த படம் நல்லா ஓடிடும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் சுரேந்தர்னு சொல்லக்கூடாது, சுரேந்தர் சார். சாரி சார், சுரேந்தர். அது என்னென்ன எனக்கே தெரியாதுமா, என் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியாது. அவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பேன். அவ்வளோ ஸ்பீடாக வேறு பண்ணிவிடுவேன். ஒரு டேக் இப்போ மாதிரி பஞ்சிங் சிஸ்டம்லாம் கிடையாது, லூப் சிஸ்டம் தானே அப்போல்லாம். அதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஹேமமாலினி, அனுராதா, சுரேந்தர், துர்கா, உமாபரணி, இப்படி ஆர்டிஸ்ட்லாம் வராங்கன்னாலே ஆக்சுவலாக எனக்கு வரிசைப்படுத்தி சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் நான் மட்டும்தான் மேல் வாய்ஸில் ரொம்ப பாப்புலர். ஆமாம், அது வந்து அந்த நேரத்தில் வந்து எடிட்டர்ஸ் வந்து கட் பண்ணி போடும்போதே இவங்களாம் தானே வராங்க, அப்போ லெங்க்த்தியாக கட் பண்ணி போட்டுருவாங்க சீன்ஸு, டைலாக்ஸு. அதை நாங்கள்லாம் ஒரு டேக்கு 2 டேக்லேயே பேசி முடிச்சிடுவோம். அது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை. ஒரு ரொம்ப நுணுக்கமாக சொல்ல போனீங்கன்னா யாரும் இனிமேல் இப்போ வரவங்கெல்லாம் பண்ண முடியுமான்றது டவுட். ஏன்னா பஞ்சிங், ஒரு லைன், ஒரு வார்த்தை, இப்படியெல்லாம் வசதிகள் வந்தாச்சு. பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, நடித்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு. அதனால் எஃபர்ட்ன்றது வந்து கொஞ்சம் குறைவு தான். இப்போ இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக டப்பிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாட் ஓன்லி டப்பிங்மா, பாடுறதுக்கும். அந்நியன் படத்தில் வந்து நெடுமுடி வேணும் அவர்களுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருப்பீங்க பாருங்கள். அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ் இருக்காது அந்த படம் வந்து. 2005 அந்த டைமில் வந்து. அதனால் அந்த படத்தில் நான் பேசின அந்த வசனத்தை வந்து இங்கே வந்து ஒரு தரம் பேசினா ஒரு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக பேசுங்க. அந்த கோர்ட்டில் பேசுகிற சீன் தானே சார் சொல்கிறேன்? ஆமாம், நெடுமுடி வேணும் சார் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர். அவருக்கு டப்பிங் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா என் மகன் மூலமாக தான் கிடைச்சிது. ஆமாம், சின்ன வயசு விக்ரமன் நடிச்சிருப்பார்ல அந்த படம். ஆமாம், விராஜ். அந்த படத்தில் என் மகன் கூட நான் டப்பிங்க்கு போனேன். அந்த நேரத்தில் வந்து டைரக்டர் சங்கர் வந்து ஃபோனில் ஏதோ சொல்லியிருக்கார் இந்த இன்சார்ஜ் கிட்ட, சுரேந்தர் சார் இருக்காரா அங்கே? அப்படி ஆமாம் நான் இருக்கேன், அவர் இருக்காருன்னு. அப்போ அவரை வச்சு நெடுமுடி வேணும் சாருக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுங்கன்னு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் அப்படின்னாலே கொஞ்சம் உடன்பாடு கம்மி தான். பட்டு அந்த படத்தில் என் மகன் கூட ஒரு காம்பினேஷன் பேசிடலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் வந்து
டெஸ்ட்டே வந்து ரொம்ப நல்ல மாதிரி பண்ணிட்டேன். அது எனக்கு ஓகே ஆச்சு. எனக்கு ஸ்டேட் அவார்டே கிடைச்சு. ஆமாம். 8 வயசு யுவரானர், சாகர வயசா, அவ சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட்டு தண்டிச்சே ஆகணும். அலட்சியம், கடமை தவறினது. முதல்ல அந்த லைன்மேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கரண்ட்டை கட் பண்ணாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையை மூடாமல் பிளாக்ல பிராண்டி விற்ற கடைக்காரர், லஞ்சம் வாங்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், நோ என்ட்ரியில் போன ரிக்ஷாக்காரர், அந்த ரோடை குண்டும் குழியுமா தரக்குறைவாக போட்ட கான்ட்ராக்டர், அந்த ரோடை தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருந்த கார்பரேஷன், அதை அப்ரூவ் பண்ண என்ஜினியர், கான்ட்ராக்டை பாஸ் பண்ண மந்திரி, அருந்து போகிற அளவுக்கு எலக்ட்ரிக் கம்பியை தயாரித்த ஃபேக்ட்ரிக்காரர், அதை அப்ரூவ் பண்ண அதிகாரி, அதை ரெகுலராக செக் பண்ணாத அந்த ஏரியா சூப்பர்வைசர். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அதில் யாராவது ஒருத்தர் தன் கடமையை சரியாக செஞ்சுருந்தா கூட என் குழந்தை பிழைச்சிருப்பா. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவ சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரும் தண்டிக்கப்படணும் யுவர் ஆனர். எவ்ரி ஒன் ஷுட் பி பனிஷ்ட். சூப்பர் சார். அப்படியே அந்த கோட் சீன் மைண்டில் வந்துட்டு போகுது நெடுமுடி பேசும்போது அந்த ஒரு ஃபீல். அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கங்கே நடுவில் கொஞ்சம் சில தடுமாற்றங்கள்லாம் வரும். அதை வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போயிட வேண்டியது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேவா? சூப்பராக இருந்தது சார். சங்கர் சார் என்ன சொன்னார் அந்த டெஸ்ட்? இல்லை அவர் ஆக்சுவலாக அது எனக்கு நான் பேசினோன்னே அதை ஓகே சொல்லிட்டார், ஓகே பண்ணிகிட்ருக்காரு. அது முதல்ல அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்காரு, அது போட்டு காமிச்சிருப்பாங்க, அது ஓகே ஆகிடுச்சு. பட் அது எனக்கு ஒரு மைல் ஸ்டோன் தான் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது. ஏன்னா மொனாட்டனஸாக ஒரே டைப்பில் ஒரே மாதிரி முகங்களுக்கு காதல் வசனம் பேசிட்டு, இது வந்து அவர் அப்பா கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஆக்டருக்கு நான் பேசணுன்றது நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். பையன் கூட வேற அந்த படத்தில் காம்பினேஷன் இருந்திருக்கலாம் உங்களுக்கு? காம்பினேஷன் தான்மா. அந்த காம்பினேஷனில் வந்து என் மகன் வந்து அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆமாம். ஹரிபிரசாந்த், விராஜ் அவர் வந்து அதுக்கு அப்புறம் சில படங்கள் நடித்தார். அப்புறம் ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில் மிஷன் படத்தில் நடிச்சார். பரவாயில்ல, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிறீங்க. மிஷன் சென்னை 20 நடிச்சிருப்பாரு. சென்னை 28 வெங்கட் பிரபு ஐயா நல்ல. நீங்களும் அந்த படத்தில் அந்த படம் வாய்ப்பு கிடைக்க வந்து எஸ்பிபி சரண் ஐயா ரொம்ப முக்கியமான காரணம். பையன் மகனுக்கு. உங்களுக்கு நீங்களும் ஜெய்க்கு அப்பா? அது ஜெய்க்கு அப்பாவை நடித்தது. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆனால் என் மகனுக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது எப்படின்னா, உன்னை சரணடைந்தேன் படத்தில் வந்து சின்ன வயசு சரணை வந்து என் மகனை போடணும்னு சரண் தான் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. சமுத்திரக்கனிக்கிட்ட. ஓகே. சுரேந்திரன் பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப சப்பியாக இருக்கார், என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு என் மகனுக்கு கிடைக்க முக்கியமான காரணம் எஸ்பிபி சரண். எனக்கு அப்பா வந்து போட்டு வைத்த காதல் திட்டம் வாய்ப்பு கிடைக்க காரணம் இருந்தார் தெலுங்கில் நான் பாடுறதுக்கு. அது மாதிரி மௌனராகம் டைலாக் பேசுகிறதுக்கு பாலவண்ணன் தான் முக்கியமான காரணம். ஓகே. எங்கள் அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டில் சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். குழந்தைய அழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழலை. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் தானாக மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாராக இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அண்ணி கட்டாயத்தில் தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேரில் பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போத்தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம், நான் பேச நினச்சது நீ பேசி கேட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததில்ல, சந்தோஷம் தானே? இந்த பாட்டு லண்டனில் அமரண்ண கச்சேரியில் நான் வந்து மௌனராகம் நிலாவே வா பாட போகிறேன். அந்த டைலாக் முதல்ல அதுக்கு ஒரு லீட் டைலாக் நீ பேசுன்னு ஆரம்பித்தது. ஓகே. ஒரு 35 வருஷம் முன்னாடி அதே ப்ரோக்ராமில் நானும் பாட போயிருக்கேன். அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணது எஸ்பிபி அண்ணா. ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமா நான்
பாலண்ணா இருக்கிற ஸ்டேஜில் நான் இல்லாத நேரங்களில் நானே டைலாக் பேசி நானே பாடிடுவேன். ஓ ரொம்ப 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 பாப்புலரான ஒரு ஒரு செக்மெண்ட் ஆச்சு அது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இப்போ பேசும்போது அப்படியே அந்த மோகன் அப்படியே நம்ம அது நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், எனக்கும் தெரியும். பாடினவங்க வந்து அவங்கவுங்க பாடல்களை, பாப்புலர் சிங்கர்ஸ் வந்து அவங்கவுங்க பாட்டை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி பாடுற மாதிரி நான் வந்து பாப்புலர் டயலாகை வந்து நான் திருப்பி திருப்பி மேடையில் பேசி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லதும் செஞ்ச மாதிரி எடுத்துக்கலாம், கஷ்டப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு சில படங்கள் வந்து சவுண்ட் ட்ராக்காகவே நல்ல ரீச் ஆச்சு. சாம்பிள் சொல்லணும்னா விதிலாம் வந்து பட்டி தொட்டி எங்கும் அந்த படத்துடைய டயலாக் வந்து பட்டையை கிளப்பிச்சு. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைமில்? நீங்கள் உங்கள் பணியை ரொம்ப சிறப்பாக தான் செய்கிறீங்க, கரெக்டாக செய்கிறீங்க. ரொம்ப அதாவது சொல்லுவாங்க, எங்கள் காலகட்டத்தில் பிள்ளைங்களும் சொல்லிக்குவோம், நேயர் நுணுக்கமாக நாடகம் பார்த்துருக்காரு அப்படிங்களா? அது மாதிரி விதி படம் வந்து சவுண்ட் ட்ராக்கு பாப்புலரானது. வீரபாண்டிய கட்டபொம்மன், தில்லானா மோகனாம்பாள், கப்பல் ஓட்டிய தமிழன், இந்த வரிசையில் என் குரல் தாங்கி வெளிவந்த விதி படமும் ஒரு முக்கியமான படம். ஸ்பெசிஃபிக்காக அந்த கோர்ட்டுக்குள்ளார பேசுகிற வசனங்கள் அது கூட நிறைய ரெகுலராக பேசுவேன் நான். அது எதாவது இருக்கா சார்? வரட்டுமாடி அப்பாவி பெண்ணே, அப்படி ஒரு டைலாக் இருக்குமே. காதலுங்கிறது வேறு, கல்யாணங்கிறது வேறு. வரட்டுமாடி அப்பாவி பெண்ணே அப்படின்னு ஒரு டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக். அதில் ஒரு ரூம்குள்ளே போன உடனே பட்டுன்னு கதவை மூடி தாப்ப போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிட்டு கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தான்னு அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். இந்த காலத்தில் என்னை ரொம்ப பயமுறுத்துறா, எங்கள் அப்பாவையும் என்னையும் கொண்டு போய் ஜெயிலில் தள்ளிடுவேன்னு ரொம்ப என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டா. இந்த மாதிரி இந்த டைப்பில் ஓடும் டைலாக். அது வந்து ரொம்ப கோர்ட் சீன் ரொம்ப பாப்புலர். ஆரூர் தாஸ் ஐயா எழுதின அந்த காட்சி வந்து, அந்த படங்கள் வந்து ஜெமினி ஐயாவுக்கு, சிவாஜி சாருக்கு, எம்ஜிஆர் ஐயா இவங்க எல்லாருக்குமே எழுதின மிகப்பெரிய ஜாம்பவான் ரைட்டர் அவர். அவர் எழுதின வசனத்தை நானும் எழுதி அது சவுண்ட் ட்ராக்கில் ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். வேறு எனக்கு தெரியல, வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நடக்கலை. ஒரு ரூம்குள்ளே போன உடனே பட்டுன்னு கதவு முடி தாப்பா போட்டுக்கிட்டா. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டு கன்னத்தில் கழுத்தில் எங்கே பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். உன் வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். இப்போதைக்கு நீ தான் சொல்கிறா. ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமானு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்குன்னே கர்ப்பம்னு சொல்கிறா. இந்த அடங்காப்பிடாரிக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இருந்தது சார். நீங்கள் இதுலேருந்து கிடைச்ச பெரிய காம்ப்ளிமெண்ட் ஏதாவது எங்கே யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க, சொல்லாமையும் போயிடுவாங்க. சொன்னது ஏதாச்சும் ஞாபகம் இருக்குங்களா அந்த டயலாக்லாம் பேசினது? ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு பின்னணி குரல் கலைஞர் பேசுகிறாரு அப்படின்றது தெரியாமல் பேசின ஒரு முக்கியமான டப்பிங் ஆர்டிஸ்ட் நான். உங்களுக்கு படத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி முடிச்சிடுவேன். நான் ஒருத்தன் பின்னாடி பேசுகிறேன்றதே தெரியாமல் அந்தளவுக்கு நேச்சுரலாக, ஆமாம், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுவேன். அதில் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் மோகனுடைய முகமும் உருவமும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கூட சொல்லுவேன். எதையோ தேடி போகிறோம், வந்ததை சிறப்பாக செய்கிறோம். அதுதான் தேடி போனது கிடைக்கலன்னே வச்சுங்களேன், வந்ததை சிறப்பாக பண்ணினேன், அவ்வளோதான். மோகன் அவர்களுடைய படங்களில் 75 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. அவர் உங்கள் வாய்ஸை பற்றி என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் ரொம்ப ஒன்றும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் ரிலேஷன் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் ரெண்டு பேருக்கும்? எனக்கு ரிலேஷன்ஸே அந்த ரிலேஷன் மோகன் அண்ட் சுரேந்தர் சார், இவங்க ரெண்டு பேருக்கான ஆக்சுவலாக அது இயற்கைமா. இப்போது மோகன் எந்த ஒரு அவர் இப்போ ஷமிதாப்னு ஒரு படமே எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், தனுஷ் அண்ட் அமிதாப் பச்சன் ஐயா நடித்தது. அதில் வந்து அமிதாப் பச்சன் ஐயா நடித்த கேரக்டர் என்னுடைய ரியல் லைஃப் டைம் கேரக்டர் ஷமிதாப். அமிதாப்ஜி வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பார். தனுஷ் வந்து குரல் இல்லாத நடிகனாக நடிச்சிருப்பார். அது வந்து டைரக்டர் பால்கி இப்போ வந்து அமிதாப்ஜி கிட்ட போய் சொல்லும்போது சுரேந்தர் மோகன்ற ஒரு ரெண்டு என்னம்மா அப்படி வைக்கிறீங்க? இது எனக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இந்த நம்ம பேசும்போது இதெல்லாம் வரணும். ஓகே. இது வந்து மிகச்சிறந்த ஒரு உயரத்தை தொட்ட ஒரு சம்பவம்.
சுரேந்தரையும் மோகனையும் வச்சு தான் பால்கி சார் வந்து அமிதாப்ஜி கிட்ட கதை சொல்லியிருக்காரு. ஐ ஹர்ட் அபவுட் சுரேந்தர் அப்படின்னாராம் அமிதாப்ஜி. அமிதாப்ஜி ஆக்ட் பண்ண அந்த ரோலே வந்து சுரேந்தருடைய ரியல் கேரக்டர். மோகனுடைய கேரக்டர் பண்ணது தனுஷ். அந்த படத்துக்கு பேர் ஷமிதாப். இது கூட நீங்க கேதர் பண்ணி இல்ல, இது நான் எனக்கு தெரியல சார், இது புதுசா இருக்குது. ஆனா ரொம்ப புதுசு இல்ல, இல்ல, நான் தேடி பார்க்கல. இது ஒரு சரித்திரம் தம்பி. இது வந்து மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். இது நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன், பட் ஆனா இந்த மொமெண்ட் இது வந்து இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ரொம்பவும் பாப்புலராக விளம்பரப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு எப்பேற்பட்ட ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அதை வந்து ஹைட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகே, பட் பால்கி அவர் எங்கேயுமே இதை வந்து சொல்லலை சார். அவர் ஆரம்பத்தில் சொன்னார். ஓகே, வெரி பிகினிங்கில் அமிதாப்ஜி கிட்ட சொல்லும்போது என் பேரை தான் சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது. ஐ மீன் அந்த டைமில் மீடியா பேப்பர்லலாம் வந்தது. ஒரு 3-4 இஷ்யூஸில் வந்தது. இது எனக்கு பிரமிப்பா இருக்குது. உங்களுக்கு பிரமிக்க வேண்டாமா? உங்களுக்கு பிரமிப்பு இருந்தால் தானே இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பா.